இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபோன்பேவில் இருக்கக்கூடிய லோனை பற்றி தான் பார்க்க போறோம். நான் லைவா இதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி எனக்கு என்ன வந்துட்டு இதுல லோன் ஆப்ஷன் காமிக்கிறாங்களா அப்படின்றத பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை இன்ஸ்டால் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஃபோன்பேல லோன் ஆப்ஷன் எனக்கு வரலன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் என்னுடைய பிரைமரி நம்பர் அப்படின்றது நான் யூஸ் பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டேன். நான் இது வேற ஒரு நம்பரு. ஸோ இதில் இப்போ தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன். எப்போவுமே சரி, ஒரு லோன் நமக்கு கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் அது எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவை பொறுத்து தான் கிடைக்கும் எல்லாருக்குமே. எனக்கு ஒருவேளை இதில் லோன் ஆப்ஷன் காமிக்குதுன்னா எல்லாத்துக்கும் காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாமே பேக்ரவுண்டில் செக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, வைரஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அப்ளிகேஷன் எப்படி இருக்குது, ஸோ வேறு ஏதாவது ரிஸ்க் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டாங்க. 7 நாள்ல எல்லாம் இதெல்லாம் பண்ணாலும் உள்ள வந்து அவன் வேலை தான் பார்க்குறான். ஓகே, ஓப்பன் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க, ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் அப்படின்றது அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இப்போ நான் மொபைல் நம்பரையும் போட்டுறேன். ஸோ இப்போ ஓடிபி கேட்டுட்டு இருக்கு. இப்போ ஓடிபி ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இப்போ ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்துருச்சு. இங்கே பாருங்க, இப்போ என்னுடைய அட்ரஸ் லொக்கேஷன் அப்படின்றதெல்லாம் கேட்குது. ஸோ யூஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த லொக்கேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்றத கொடுத்துடலாம். ஆனால் இதுலேயும் வந்துட்டு இங்கே பாருங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்கக்கூடாது தான், ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்சஸ்லாம் இவங்க வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது மேஜராக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறேன். பேங்க் அக்கௌண்ட்லாம் கேட்க சொல்லுது. இந்த நம்பரெல்லாம் மறைச்சிட்டு இருந்தால் எல்லாம் வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃபோன்பே இந்த பர்மிஷன்லாம் கேட்குதுன்னா அப்போ என்னத்துக்கு அப்படின்றத வந்துட்டு இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் படித்து பார்த்துக்கணும். எப்போவுமே சரி நீங்கள் படித்து பார்த்துக்கணும். இதெல்லாம் படிக்காமல் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அப்போ ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது நடக்கலாம். அது ஃபோன்பேலாம் அப்படி கிடையாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், எப்போவுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுக்கணும். இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, எஸ்எம்எஸ் வந்துட்டு அளவு கேட்குறாங்க. இது ஃபோன்பே அப்படின்றதுனால தான் நான் கொடுக்குறேன், மற்ற ஆப்லாம் நான் தரவே மாட்டேன். நான் இப்போ வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு, நம்மளுடைய பேங்க்கை வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. பேஜிங் ஸ்கேன் அப்படின்றது வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ ஃபோன்பேலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அடுத்தது எனக்கு வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட், அதாவது வந்துட்டு இதில் அக்கௌண்ட் செட் பண்ண சொல்கிறாங்க. ₹1 அனுப்பி வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறீங்களா அப்படின்றாங்க. அப்புறம் ஃபோன்பேல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது இதில் வந்துருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெபிட் கார்டை வச்சு பண்ணுறீங்களா இல்லை வந்துட்டு நீங்கள் ஆதார் கார்டை வச்சு பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் இப்போ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம டேரெக்டாக லோன் ஆப் இதில் காமிக்குதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணல, புதுசு ஃப்ரெஷர் அப்படின்ற பட்சத்தில் நான் இங்கே போய் பார்த்தா எனக்கு இங்கே பாருங்கள், இந்த ஆஃபர் அப்படின்றது அதில் இருக்குது. லோன் ப்ரீ அப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத போட்டிருக்காங்க. லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது இதில் வந்திருக்குது. ஆனால் இதில் பர்சனல் லோன் அப்படின்றது இதில் வரல. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கோல்டு லோன் இருக்குது, லோன் ரீபேமெண்ட் இருக்குது, பைக் லோன் இருக்குது, லோன் அகைன்ஸ்ட் கார் இருக்குது அப்படின்றது இதில் இருக்குது. ஸோ என்னுடைய பிரைமரி மொபைலை நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்து அதில் எனக்கு லோன் ஆப்ஷன் வந்திருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுக்குறேன். வந்திருந்ததுன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நம்மளுடைய சிபில் ஸ்கோரை வந்துட்டு ஃப்ரீயாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்துட்டு ஃப்ரீயாக என்னுடைய சிபில் ஸ்கோரையும் செக் பண்ணி பார்க்குறேன். சிபில் ஸ்கோரை இதில் செக் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 768 இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஜிபேவில் செக் பண்ணி பார்த்தேன், 771 என்னமோ இருந்துச்சு. பட் இப்போ 776 இருந்துச்சு, இப்போ 768 இருக்குது. இது ஒரு நல்ல சிபில் ஸ்கோர். இதுக்கு நமக்கு ஈஸியாக நமக்கு லோன் அப்ரூவ் கிடைக்கும். அதே சமயம் நம்மளுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ளே போகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இவங்க பவர்டு பை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க கீழே பவர்டு பை. அப்போது இவங்க எக்ஸ்பீரியனில் இருக்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க. இவங்க வந்துட்டு சிபில் ஹை மார்க் இதில் இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எக்ஸ்பீரியனில் இருக்கிறது மட்டும். எக்ஸ்பீரியனில் எனக்கு என்ன இருக்குது, நல்லா தான் இருக்குது, 768 இருக்குது. ஓகே, அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம சிபில் செக் பண்ணிட்டோம், அவங்களுக்கு சிபில் காமிச்சிருக்கும். இப்போ நான் மறுபடியும் போயிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறேன், ஃபோன்பே ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்துட்டு அதே லோன் ஆப்ஷன் அப்படின்றது வந்திருக்கான்னு பார்க்கலாம். லோன் ஆப்ஷன் அப்படின்றது மாறிடுச்சு. மாறின உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு. சிபில் ஸ்கோர்லாம் இங்கே காமிச்சிருச்சு, ஆனால் இங்கே லோடிங் ஆகிட்டு தான் இருக்கு பாருங்க. லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க எனக்கு மேலே வந்திருக்குது. லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் வந்திருக்கு. லோன் ரீபேமெண்ட் அதே தான் நமக்கு முதல்ல காமிச்சதான் வந்திருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட ட்ரஸ்டட் பார்ட்னர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. டாடா கேபிட்டலு, ஸோ ஆதித்யா பிர்லா,
இந்த மாதிரி வந்துட்டு ஆதித்யா பிர்லா காணும். ஸோ டாடா கேபிட்டல் இருக்குது, பிரைமலா இருக்கான், ஆதித்யா பிர்லாவும் இருக்குது, லோன்ஸ் 24 இருக்கிறாங்க, ஐஐஎஃப்எல் இருக்கிறாங்க, ஸோ ஐடிஎஃப்சி பேங்க் அப்படின்றது இருக்குது. இந்த மாதிரி நிறையா பேங்க்ஸ் அப்படின்றது இது கூட லிங்க் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் லோன் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்? இதில் நம்ம ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த லோன் வராததுனால சொல்கிறேன், நான் வந்து கோல்டுலேயே வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ கோல்டில் கிளிக் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல உங்களுடைய வந்துட்டு அமௌண்ட்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அமௌண்ட்டையும் நான் வந்துட்டு சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10,000 போட்டுப்போம். 10,000 போட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுத்தோன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய பேன் கார்டு டீட்டெயிலு, ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, ஸோ நம்ம மேலா ஃபீமேலா அதெல்லாம் மேல் ஃபீமேலாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சுங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பேர், பேன் கார்டில் இருக்கிற டீட்டெயில் அப்படின்றது இதில் எடுத்துக்கல, பின்கோடு இதெல்லாம் கொடுத்து வெரிஃபிகேஷன் கொடுத்தா ஸோ நமக்கு ஆஃபர் வரும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் ஒருவேளை இவங்க வந்துட்டு டேரெக்டாக இவங்களே எல்லா ப்ராசஸையும் பண்ணிட்டு கொடுக்குறாங்களா என்னன்றது தெரியல. அது என்னுடைய அப்ளிகேஷனில் இல்லை அதில் வந்துட்டு எப்படி லோன் ஆப்ஷன் அப்படின்றது எனேபிள் ஆயிருக்கா அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் வந்துட்டு அதை செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ ரேண்டமாக நம்மளால சொல்லிட முடியாது. ஓகே கைஸ், அதாவது ஃபோன்பே அப்படின்றதுல இப்படிலாம் புதுசாக போனால் லோனு வந்துட்டு அதில் ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்றது தான் வருது. பட் ரேண்டமாக நீங்கள் பழசு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் லோன் ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் வந்துட்டு நான் லோன் எடுத்தா இதில் இருக்கக்கூடிய சிபிலையும் நான் போய் லோன் எடுக்கும்பொழுது என்னுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கும்போது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக அதாவது ப்ளே ஸ்டோரில் என்ன இருக்குது, இப்போ ஜிபேல என்ன இருக்குது, அதே போல தான் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாலாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு லோன் கிடைக்கும். அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்பவுமே சரி, சிபில் ஸ்கோர் எடுத்துருங்க, அது தூக்கி கடாசிரிங்க. சிபில் ஸ்கோர் ஆல்ரெடி அதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். சிபில் ஸ்கோரை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்றது எல்லாத்தையும் பொருந்தும். இப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு வந்துட்டு பாலிசி இருக்கும், அது பொருந்தும். உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி பொருந்தும், அந்த நெட்வொர்க் கனெக்ஷன் பொருந்தும். நீங்கள் வந்துட்டு சேலரி ஸ்லிப்பாக கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் வந்து பேங்க் உங்களுடைய வந்துட்டு பேங்க் இருக்கு பற்றி அது கூட சில நேரங்கள் இதுக்குள்ளே வரும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள. அதே போல் இன்னும் குறிப்பாக உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் வேலை செய்கிற இடம் அப்படின்றது வரணும். ஒருவேளை ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஏங்க ஜிபோரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குது, அதில் இருக்கவங்களுக்கு லோன் கிடைக்கும். இதே ஃபீல்டில் இருக்கிற எங்களை மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு லோன் கிடைக்காது. ஸோ இப்போ வேற நான் இதுக்கு முன்னாடி பேஸில் அதாவது ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டு சின்ன ஒரு இது பார்த்துட்டு இருக்கோம்ல, கலெக்ஷன்லாம் சின்னதாக பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்போல்லாம் வந்துட்டு கிடைக்காது, தரமாட்டாங்க. மிடில் இருக்கிறவங்களுக்கு அதாவது லோ ரேட்டில் இருக்கிறவங்க தரமாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, நீ யாரை வேணா எடுத்துட்டு போ, ஆனால் உன்னுடைய வருமானம் எப்படி வருது, நீ எப்படி சம்பாதிக்க, உனக்கு இதை பற்றிலாம் ட்ரிக்ஸ் தெரியும், உனக்குலாம் தர முடியாது, அந்த மாதிரி கேரக்டர், அந்த மாதிரி வந்து கான்செப்ட் அப்படின்றது. ஸோ சிலருக்குலாம் லோன் தரமாட்டாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் லோன் கிடைக்காது அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். சிபில் இல்லை இது இல்லை அதெல்லாம் ஓகே தான், நீங்கள் என்ன தொழில் செய்றீங்களோ அதை பொறுத்து லோன் தர மாட்டாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சால் லோன் தர மாட்டாங்க. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்படின்றது வந்து மேக் பண்ணி போடலாம். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு கீழே ஜாப் அப்படின்றது சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.